பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். சார், இன்னைக்கு ஒரு பரபரப்பான செய்தி. தொடர்ந்து நீங்க உலக அளவுல எந்தெந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய செக்கை இந்தியாவுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்திகள்லாம் பார்க்க முடியுது. ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம், அந்த துறைமுகத்தை இந்தியா பல முதலீடுகள் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு டெண்டர் மாதிரி எடுத்திருக்கோம் 10 வருஷத்துக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதித்ததா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன செய்தி சார்? அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது நீங்க சொல்றது ஈரான்ல சாபஹார் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டை நம்ம 2016 வருடம் அதை டெண்டர்ல எடுத்தோம் நம்ம. ஓகே ஓகே. இந்த போர்ட் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான, அதாவது ஒரு வர்த்தக ரீதியா மத்திய ஆசிய நாடுகளுக்கும், அதை தவிர்த்து கல்ஃப் ஆஃப் ஒமன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அரபு நாடுகளுக்கு ஒட்டி போகக்கூடிய பகுதிகளுக்கும் இது ஒரு முக்கியமான பாலமா நமக்கு அமைந்தது. பர்டிகுலர் கல்ஃப் ஆஃப் ஒமன் கிட்ட இருக்குது. அதாவது ஒமன்ல இல்ல, கல்ஃப் ஆஃப் ஒமன் கிட்ட இந்த துறைமுகம் அமைந்துள்ளது. இது 4 டெர்மினல்கள் கொண்ட பகுதி. இதுல ஷஹீத் பெஹஸ்தி டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் 10 வருடம் நம்ம கான்ட்ராக்ட்ல எடுத்திருக்கோம். சுமார் இத டெவலப் பண்றதுக்கு இந்தியா இதுவரைக்கும் $120 மில்லியன் இதுக்கு செலவு பண்ணிருக்கோம். இது இல்லாம அதுல தொழில்நுட்ப ரீதியாகவும் மற்ற மேம்பாட்டுக்கும் $250 மில்லியன் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் டெவலப்மெண்ட்லயே இருக்கு அந்த ப்ராஜெக்ட். 2010ஆம் ஆண்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தோம். கடைசியில 2016 இருந்து இது செயல்பாட்டுல இருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட், அதாவது இந்த போர்ட் என்பது, இது ஆக்சுவலா இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் இத மூணுத்தையும் நெருக்கமா கொண்டு வரதுக்கும், பாகிஸ்தான் வழியா போகாம ஆப்கானிஸ்தானுக்கு, ஈரான் வழியா ஆப்கானிஸ்தான் எட்டுறதுக்கும், ஆப்கானிஸ்தான் வழியா மத்திய ஆசிய நாடுகளை போய் அடையறதுக்கும் இது ஒரு முக்கியமான பாலமா அமைந்து இருக்கு நமக்கு இதுவரைக்கும். இந்த போர்ட் வழியா நம்ம பல்வேறு பொருட்களை இதுவரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமான பொருட்கள் இன்க்ளூடிங் சென்ட்ரல் ஏசியாவுக்கு போகக்கூடிய நம்மளோட வர்த்தக ரீதியான பல பொருட்கள் இந்த போர்ட் மூலமா தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கும் போயிட்டு இருக்கு. இத ரன் பண்றது இந்தியா போர்ட்ஸ் அண்ட் குளோபல் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் அரசாங்கத்தோட, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு நிறுவனம். இது போர்ட்டுகளை பராமரிக்கிற நிறுவனம். அவங்க தான் இதுல அதிகமான முதலீடு போட்டிருக்காங்க. சரிங்க சார். இதன் மூலமாக என்விரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பெஸ்டிசைட்ஸ் பாத்தீங்களா, பூச்சிக்கொல்லி, அந்த மருந்துகள் இது வழியா தான் சப்ளை ஆகுது ஈரானுக்கு. அது இல்லாம ஹியூமானிட்டேரியன் கார்கோ, அதாவது சாப்பாடு, மருந்து, இது போன்ற பல்வேறு பொருட்கள் ஆப்கானிஸ்தானுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் இது வழியா போயிட்டு இருந்தது. இந்த போர்ட்டோட முக்கியமான பங்குன்னு எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 10 வருடத்துல இந்த போர்ட்டோட தேவை இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சைனா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் சொல்லிட்டு ஹம்பந்துட்டா, இன்னொரு பக்கம் சிட்டகாங், இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல குவாதார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை ஒரு கடல் வழியா சுற்றி வளைக்கும் முயற்சியில ஈடுபட்டாலும் அது முழுமையா அவங்களால முடியுமா, இல்ல அவங்க இந்தியாவை சூழ்ந்துட்டாங்களா, அதனால இந்தியா பாதிக்கப்பட்டதான்றது அது ஒரு தனி கேள்வி. அத நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தா, இந்த சாபஹார் போர்ட் ஆனது சைனாக்கு ஒரு கவுண்டராகவும், பாகிஸ்தானை நம்ம பக்கத்துல வச்சுட்டு, அதாவது அதை புறந்தள்ளிட்டு அதோட முக்கியத்துவத்தை நம்ம நெகட்டிவ் பண்றதுக்கு இந்த போர்ட் ஒரு முக்கியமான பங்காற்றிட்டு இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, குவாதார் போர்ட்டோட தேவைய இந்த போர்ட் ஒரு செக் வைக்கிற மாதிரி அமைந்தது நமக்கு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, குவாதார் போர்ட் தான் முக்கியமான போர்ட்னு சொல்லிட்டு. இது கரெக்டா நம்ம காண்ட்லா போர்ட்ல இருந்து, குஜராத்தோட காண்ட்லா போர்ட்ல இருந்து 1000 கிலோமீட்டர் பரப்புல, அதாவது 1000 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்திருக்கிறது. ஓகே சார். இதன் மூலமா இந்த சீபக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், சைனா பாகிஸ்தான், அந்த உறவை ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? சீனாவுக்கும்
சீனா வந்து இந்த போர்ட் வந்தாலும் வராட்டியும் சீனா வந்து இந்த போர்ட்டை வந்து ஒரு விதத்துல அவங்க வந்து எதிர்த்துட்டு தான் இருந்தாங்க. ரெண்டாவது சீனாக்கும் ஈரான்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தது. புரியுதுங்களா? கோதார் போர்ட்டுக்கும் இந்த போர்ட்டுக்கும் ஒரு குறுகிய ஒரு டிஸ்டன்ஸ் தான், சில 100 கிலோமீட்டர் நிலப்பரப்பு தான் அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ ஒரு சில 100 கிலோமீட்டர் பரப்பளவுலயே 2 முக்கியமான துறைமுகங்கள் அமையறதுனால, அதுவும் இந்தியா சார்ந்த துறைமுகம் அமையறதுனால அது நம்மளுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு போறதுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு போறதுக்குமான ஒரு வழியா இருக்கிறத இப்போ அமெரிக்கா வந்து தடை செய்யணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கு. இதே வந்து ட்ரம்ப் அரசாங்கம் 2018ஆம் வருடம் இந்த போர்ட்டுக்கு வந்து ஒரு விதிவிலக்கு அளிச்சது. ஓகே. இதுக்கு இந்த போர்ட், அதாவது ஈரான் சம்பந்தப்பட்ட யாரு வேணாலும் இந்த எந்த வர்த்தகமும் வச்சுக்க கூடாதுன்ட்டு ஒரு சட்டம் இருக்கு அமெரிக்கால. ஈரான் ஃப்ரீடம் அண்ட் கவுண்டர் ப்ரொலிஃபரேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகே. அது கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு விலக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த விலக்க வந்து இப்போ நீக்கிருக்காங்க. ஓகே சார். அப்போ இதோட அர்த்தம் என்னடான்னா, இப்போ சாபஹார் போர்ட் மூலமா நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆபரேஷனுமோ இல்ல ஆட்களோ இல்ல அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோ அங்க செயல்படுவதற்கு அமெரிக்காவோட பொருளாதார தடைய நிர்பந்தத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஓகே ஓகே. இந்த போர்ட் வழியா கிட்டத்தட்ட நம்ம 8 மில்லியன் டன் அளவுக்கு பொருட்களை அனுப்பிட்டு இருக்கோம். ஓகே. குட்ஸ், அதாவது எந்த பொருளாதாரம் 8 மில்லியன் டன்ன்றது ரொம்ப பெருசு. அதே மாதிரி கண்டெய்னர்ஸ் மிகப்பெரிய அளவுல அந்த போர்ட் ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. 2026க்கெல்லாம், அதாவது அடுத்த வருடத்துக்கெல்லாம் ரயில்வே கனெக்டிவிட்டி மூலமா ஈரான் முழுவதும் இந்த போர்ட் வந்து ரயில்வே லைன் மூலமா அதை இணைக்கிறதா ஒரு திட்டம் இருந்தது. அந்த ரயில்வே லைன் பிற்காலத்துல ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இணைக்கிறதா ஒரு திட்டம் இருந்தது. ஓகே சார். அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னடான்னா, இந்த போர்ட் வழியா வரக்கூடிய பணம் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர் IRGCன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஈரானோட ஒரு பிரிவு, ராணுவ பிரிவு. அந்த பிரிவுக்கு வந்து இதன் மூலமா தான் பணம் போகுது. இதுல இருந்து போகக்கூடிய எண்ணெய், அதுல இருந்து போகக்கூடிய மற்ற பொருட்கள் மூலமாக அவர்கள் பணம் ஈட்டுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சு இந்த போர்ட்டை வந்து நம்ம கொடுத்திருந்த விதிவிலக்க இப்ப ரத்து செஞ்சிருக்காங்க. ஓகே. சொல்லுங்க சார். இத வந்து ஒரு கோணத்துல இருந்து பார்த்தா இது ஈரானுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்று எல்லாரும் நினைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஈரானுக்கு கொடுக்கிற அழுத்தம் இல்ல, இந்தியாவுக்கும் மறைமுகமா கொடுக்கிற அழுத்தம். இந்தியா வந்து மத்திய கிழக்கு ஆசியாவுக்கு போகிறதுக்கும் அதே சமயத்தில் ஈரானுக்கு போகிறதுக்கும் அழுத்தம் ஏற்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் இதுல வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் இருக்கு. ஏன்னா ஈரான் வந்து ஒரு ஷியா நாடு. ஓகே. இப்போ ஒரு இஸ்லாமிக் நேட்டோன்ற ஒரு அமைப்பு ஃபார்ம் ஆகும்போது சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான சவுதி அரேபியா பாகிஸ்தானை யார் தாக்கினாலும் இல்ல சவுதி யார் தாக்கினாலும் ஒருவர் மீது இன்னொருத்தர் தாக்குனா, அதாவது இஸ்ரேல் வந்து சவுதி அரேபியா தாக்குனா பாகிஸ்தான் அவங்களுக்கு உதவி வருவாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானை தாக்குனா சவுதி அரேபியா உதவிக்கு வரும்னு சொல்றது. சோ நாளைக்கு ஈரான், இதுல இந்தியான்றது வந்து இதுல இந்த பிக்சர்ல வருமானது வந்து அப்பாற்பட்ட பிரச்சனை. நாளைக்கு ஈரான் வந்து பாகிஸ்தானை தாக்கினால், ஏன்னா இந்த போர்ட் இருக்கக்கூடிய மாகாணம் வந்து சிஸ்தான், ஈரானோட பலுச்சிஸ்தான் பகுதி அது. ஓகே ஓகே. சோ பலுச்சிஸ்தான்ல நடக்கக்கூடிய பிரச்சனை அதிகமாகும் போது பாகிஸ்தான் அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஈரான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது பாகிஸ்தான் ஈரானை தாக்கினால் அதற்கு பதிலடியாக ஈரான் பாகிஸ்தானை தாக்க நேரிட்டால் சவுதி அரேபியா வந்து அழுத்தத்தை கொடுக்கறதுக்கும் அவங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் ஈரானோட படைபலத்தை வந்து குறைக்கிறதுக்கும் அமெரிக்கா சவுதிக்கும் ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறது. அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கும் ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறது. இந்த பர்டிகுலர் சாங்ஷனால, இந்த தடையால. இது ஈரானுக்கு மற்றும் விதித்த தடை இல்ல, இந்தியா பாகிஸ்தானை செக் பண்றதுக்கு இந்த போர்ட் அமைச்சு
நம்ம மத்திய ஆசிய நாடுகளுக்கு போவதும் ஆப்கானிஸ்தானுக்கு போவதும், ஏன்னா தாலிபான் அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் உறவு மேம்பட்டு இருக்கு, அதை கட்டுப்படுத்துறதுக்கும் இது வந்து ஒரு வழிவகுக்கும். சோ எந்த விதத்துல பார்த்தாலும் இதுல அமெரிக்காவோட ரோல் இருக்கு, சவுதியோட ரோல் இருக்கு, பிளஸ் பாகிஸ்தானோட ரோலும் இருக்கு. ஓகே, இந்த அழுத்தத்துக்கு இந்தியா தலைவணங்குமா இல்லைன்னா உட்பட்டு போகுமா? இந்த அழுத்தத்தை நம்ம எப்படி கையாள போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இந்த அழுத்தமானது எந்த ரூபத்துல வந்து இருக்கும்னு நம்ம வந்து வரப்போற காலங்கள்ல தான் பார்க்க முடியும். ஓகே, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அமெரிக்காவோட போட்ட எல்லா தடைகளுக்கும் நம்ம அடிபணிஞ்சுதான் எனக்கு தெரியல. அதாவது இந்த அரசாங்கம் ஓகே இது மாதிரி ஒரு தடைய வந்து அமெரிக்கா எடுத்துட்டு வர்றதுனால அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றது வந்து அரசாங்கம் வந்து பரிசீலித்து கொண்டிருக்கிறது என்றுதான் அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு தெரியுது. ஓகே சார், ஓகே. சோ என்ன பொறுத்தவரை அமெரிக்கா வந்து இது பாகிஸ்தானுக்கு சாதகமா ஒரு சில வேலைகளை செய்வதற்கும், சவுதி அரேபியாவுக்கு சில சாதகமான வேலைகள் செய்வதற்கும், மற்ற விஷயங்களில் இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியில் அழுத்தங்களை தருவதற்கும், ரஷ்யாவுக்கு அழுத்தத்தை தருவதற்கும், இன்னும் சொல்ல போனால் பிரிக்ஸ் என்ற அமைப்புக்கும் வருங்காலத்தில் அழுத்தத்தை தருவதற்கும் இது ஒரு வழிமுறையாக அமெரிக்கா அணுகலாம். ரெண்டாவது, நீங்க மறந்துடக்கூடாது, SCO ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல ஈரானும் ஒரு பங்கு வகிக்கிறது. சோ SCOக்கும் செக் வைக்கிற மாதிரி தான் இருக்கு இது. சோ அமெரிக்கா வந்து இது மாதிரி தடைகளை எடுத்துட்டு வர்றது வந்து ஒரு பக்கம் அரபு நாடுகள், குறிப்பிட்டு சொல்லணும் சவுதி அரேபியா, கத்தார், இது போன்ற நாடுகளுக்கு ஹெல்ப் செய்யறதுக்கு ஒரு வழிமுறையாவும் பாக்குறேன். அதே சமயத்துல எல்லாரும் சொல்றது, வெளிப்படையா சொல்றது, இஸ்ரேலுக்கு சாதகமா பண்ணக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரேலுக்கு சாதகமா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பா இருந்திருந்தா இதே ட்ரம்ப் அரசாங்கம் 2018 இந்த நமக்கு இந்த விதிவிலக்கு அளித்திருக்கவே கூடாது. அப்ப என்ன இஸ்ரேல் ஈரான் உறவு என்ன மேம்பட்டா இருந்தது? அப்பயும் ஈரான் இஸ்ரேல் உறவு வந்து பிரச்சனைக்குள்ளானதா தானே இருந்தது. சோ இது வந்து இஸ்ரேல் கண்ணோட்டத்துல இருந்து பாக்குறதோட சவுதி அமெரிக்கா பாகிஸ்தான் கண்ணோட்டத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த அமெரிக்காவோட உள்நோக்கம் என்ன நம்மளுக்கு இன்னும் வெளிப்படையா தெரியும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.